அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறக்கும் போதே நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது இந்த இடத்தை நோக்கி தான் நம்ம செயலில் போகிறோம். அதில் போகும் வழிகளில் எவ்வளோலாம் சாதகம் இருக்குது, பாதகம் இருக்குது, இடையூறுகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, நன்மைகள் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது அப்படின்னு எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு ஒரு படம் பிடித்து காமிக்கக்கூடிய ஒரு கால கண்ணாடி தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. கடவுளின் மொழி அப்படின்னா அது ஜோதிடம். இப்போ இந்த ஜோதிடத்தை நம்ம அந்த கடவுளுடைய பாஷையை நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த பாதை நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது, இல்லை இந்த பாதை கரடுமுரடாக இருக்குது, இதில் கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையையும் கடவுள் நம்மக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாருங்க. ஆனால் அதை எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம்? 3 ரோடு இருக்குது. இந்த 3 ரோட்டில் ஒரு வழி எந்த பாதையில், இந்த பாதையில் போனால் இது எங்கெல்லாம் சுற்றி போகும், எத்தனை இடையூறுகளை கடந்து போக வேண்டியது இருக்கும், இந்த பாதையில் எந்த இடையூறும் இல்லை, இது ஸ்மூத்தாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச ஸ்பீடில் நம்ம போகலாம். இன்னொரு பாதையில் நிறைய மேடு பள்ளங்கள் இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, நின்று தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு பாதைகளை நமக்கு கடவுள் உருவாக்கி கொடுத்துட்றாரு. ஆனால் எந்த பாதையில், எந்த வாகனத்தில், எவ்வளோ ஸ்பீடில் பயணிக்கணும் அப்படிங்கிற உரிமையை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு.